முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கும் நம்மளுடைய நிஃப்டி 50 பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஆர்கே கார்த்திக் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்காக சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோ, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு வீக்னஸுமே கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆர்ஓசி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க தவிர்த்து மற்றபடி இந்த பேங்க்ல பெருசாக எந்த ஒரு நெகட்டிவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. உங்களுக்கு அதை ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொல்கிறேன். பிஇ நல்லா இருக்கு. ஆர்ஓஇ டபுள் டிஜிட்ல சூப்பராகவே இருக்கு. ரெண்டாவது இன்ட்ரென்சிக்கலி பார்த்தீங்கன்னா 109 ரூபா 110 ரூபாய்க்கு ஒருத்தர் இருக்க ஷேர் நம்ம ட்ரேட் ஆகிறது கிட்டத்தட்ட அதில் பாதிக்கு கீழே ஒரு 40-50% லோவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து மெயினாக நம்ம முக்கியமாக பார்க்க என்ன பிஇ தான் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்க்கணும். இயர் ஆன் இயரில் பார்த்தாலும் சரி, அதான் இயர் ஆன் இயரெல்லாம் பார்க்கும்போது 2023 ஒரு 2600 கோடி கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அப்படியே அதை டபுள் மடங்கு ஆக்கிட்டாங்க ஜஸ்ட் 2 வருஷத்தில். குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்தாலும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பேங்கிங் ஸ்டாக்கில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த என்பிஏ, கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ, அதையும் குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் நல்லாவே குறைச்சிருக்காங்க. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல அந்த செப்டம்பர் டு டிசம்பர் அந்த குவார்ட்டர்ல ப்ரமோட்டர் வந்து ஒரு 6% ஸ்டேக் வந்து வித்தாங்க. ஆனால் அதுக்கும் காரணம் இருக்கு. என்னன்னா, அது கவர்மெண்ட் ஸ்டாக்காகவே இருந்தாலும் அவங்களுடைய ப்ரமோட்டர் வந்து 75% மேலே ஸ்டேக் வந்து வச்சிருக்க கூடாது நம்மளுடைய செபி ரூல்ஸ் படி. அதனால ஒரு 6% வந்து அன்லோடு பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் தான். இவ்வளோ பாசிட்டிவான இருக்க இந்த விஷயத்துலையும் இந்த ஷேர் வந்து பெருசாக விழலை. மார்க்கெட்ல எல்லா ஷேரையும் போட்டு அடிச்சு நிமித்திக்கிட்டு இருக்கும்போது, அதாவது பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், எல்லாத்தையும் அடிச்சு திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஷேர்லாம் பார்த்தா ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 75 ருபீஸ்ல இருந்து ஒரு 10-14% அளவுக்கு தான் விழுந்திருக்கு. ஏன்னா இந்த டைம்ல 40%, 50%, 30% விழுந்த ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஸ்டாக்ஸே விழுந்து மண்ணை கவிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இது குட்டி பேங்காவே இருந்தாலும், குட்டி பேங்க்ல மார்க்கெட் கேப்பை பார்க்குறப்ப பெருசு தான். நான் ப்ரைஸை சொல்கிறேன், அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்குறப்ப இது ஒன்றும் பெருசாக டிக்ரீஸ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இந்த ஷேர் வந்து வேகமாக ஏறுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். காரணம் என்னன்னா, இவங்களோட இந்த பேங்க் வந்து 49,000-50,000 கோடி அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கு. ஆனால் இவங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 7,692 கோடி ஷேர்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிட்ட, அதாவது 3/4 அளவுக்கு பார்த்தா ப்ரமோட்டர் தான் வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஷேர்ஸ்லாம் வந்து ஃப்ளோட்டிங் அதிகமா இருக்கு. ரொம்ப வெளியே அதிகமா இருக்கிறதுனால வேகமா ஏற மாட்டேங்கி. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்க இந்த ஷேர்லாம் அடிச்சு மேலே வேகமா போகும். அந்த ஒரே ஒரு காரணத்தால இந்த ஷேர் வந்து வேகமா மேலே போக மாட்டேங்கி. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா மேலே போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த ஷேரையும் நான் வந்து ஒரு 33 ருபீஸ்ல வாங்கியிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு 66 ரூபா வர்றப்ப வித்துட்டேன். அதுக்கு அடுத்து ரெண்டாவது, இப்போ நம்ம நிஃப்டியை பற்றி பார்ப்போம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. சரி, இது பாசிட்டிவாக போயிருக்கு, அப்போ இன்னைக்கு ஏதோ பெருசாக வேர்ல்டு லெவலில் ஏதோ சேஞ்ச் நடந்துருச்சுடா அப்படின்னு போய் பார்த்தா ஒன்றும் நடக்கலை. திருப்பி நம்மளை போட்டு புரட்டி அடிக்கிறதுக்கான தயாராகிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். என்ன பாருங்க, பிரண்ட் குரூடு காலையில் பார்க்குறப்ப ஒரு 1% நெகட்டிவ்ல போய்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு 102 ரூபா 101 ரூபா பிரைஸ்ல இருந்துச்சு பிரண்ட் குரூடு ஒரு பேரல். இப்போ பாருங்க 4.5% அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ஈரான்லையும் இஸ்ரேலையும் மாற்றி மாற்றி இன்னைக்கு இந்த இடைப்பட்ட இடத்துல குண்டை போட்டு தொலைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை பற்றின ஃபுல் அப்டேட்டு நமக்கு லேட் நைட்டில் கிடைக்கும். நம்ம அதை நாளைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிரண்ட் குரூடு நமக்கு ஆப்போசிட்டில் போகுது. சரி, இதுதான் இப்படி இருக்கு. நம்ம அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் தற்சமயம் வரைக்கும் அமெரிக்காவில் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸஸுமே நெகட்டிவ்ல தான். டோ ஜோன்ஸு, நாஸ்டாக்கு, S&P 500 எல்லாமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, நாளையிலேருந்து நம்ம ஸ்டாக்லையும் பஜனையை ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய மார்க்கெட்லையும். சரி, இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம ருபி வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தா, நான் ஒரு மதியான டைமில் பார்த்தேங்க, ஒரு யூஎஸ் டாலருக்கு ஆப்போசிட்டா நம்மளோட ரூபி வந்து பார்த்தீங்கன்னா 92 ரூபா ஒரு 66 ரூபா 66 பைசால எவ்வளோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 20.20 எவ்வளோ ஆச்சு, ஒரு 20 பைசாவா அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. அதாவது ஏறல ஸ்டாக் மார்க்கெட் யூஎஸ் டாலருக்கு எதிராக நம்மளோட ரூபா வந்து மதிப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம். இப்போ பாருங்க, பிரண்ட் குரூடோட பிரைஸ் ஏறுது, ரூபாயோட மதிப்பு விழுந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம நிஃப்டி ஏறுது. இது என்ன, ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி கூட மேட்சே ஆகல. கூடிய சீக்கிரத்தில் இந்த 3 நாளாக ஏறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டதுக்கு சேர்த்து அப்படியே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இறக்குவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த உடனே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிஃப்டி வந்து வேகமாக ஏறுது, இந்த உடனே போய் எல்லா ஷேரையும் பிடிச்சிடணும், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஷேர்லையும் பணத்தை போய் போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அதை தாங்க பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த தீபத்தை சுத்தி சின்ன சின்ன விட்டில் பூச்சிலாம் சுத்திக்கிட்டே இருக்கும். தான் சாக போறோங்கிறது தெரியாமயே பார்த்தீங்கன்னா தீபத்தை சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கும். கடைசியில அந்த தீபத்தை போய் முத்தம் கொடுத்து கிஸ் அடிச்சு மண்டையை போட்டுரும். ஸோ இது ஒன்றும் கிடைக்காத ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. நிஃப்டில இல்ல, ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எவ்வளோ 6 ஸ்டாக்கு மேல இருக்கு. ஒன்று போனாலும் இன்னொன்று வாங்கிக்கலாம். பணத்தை ஃபண்டமெண்டல் சரியில்லை. நீங்க வேக வேகமா போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து கோல்டோட பிரைஸ் சரி அதுதான் அப்படி இருக்கு. கோல்டும் பார்த்தாலும் பெருசா இன்னைக்கு ஒன்றும் இல்லை. 22 கேரட் கோல்டுலாம் ஒரு கிராமுக்கு 80 ரூபா அளவுக்கு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. என்னடா டெய்லி 50 ரூபா 100 ரூபான்னு இறங்கிட்டு தான் இருக்கு. சரி இதுதான் இவ்வளோ இருக்கு. இன்னொரு ஃபண்டமெண்டலா போய் ஃபாரினர்ஸ் என்னதான் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சுங்க மார்க்கெட்டு இன்னை வரைக்கும் ஒரு நாள் கூட பை பண்ணவே இல்லை. சரி இதுக்கு முன்னாடி வித்துக்கிட்டு தான் இருந்தாங்க. போன மாசம் பெருசா ஒன்றும் வாங்கலாம்ல. அப்ப கூட 1000 கோடி 500 கோடி சில நாட்கள் மட்டும் ஏதோ 3000 கோடி வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாசத்துல மினிமமே பார்த்தா 3500 கோடி தான் சம்திங் தான். பாருங்க எல்லா நாளும் 6000 கோடி 6000 கோடி 10,000 கோடி 4000 கோடின்னு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிருக்க போறாங்க, வித்து வச்சிருப்பான்னு நான் பாக்குறேன். இப்ப சிலர் கேட்கலாம், நேத்து முந்தானத்து 2 நாள் நம்முடைய நிப்டி வந்து ஏற்றத்தை கொடுத்துச்சு. ஆனா அந்த 16ஆம் தேதியும் சரி, அடுத்த 14ஆம் தேதியும் சரி 2 நாளும் பாருங்க ஃபாரினர்ஸ் வந்து வித்து தாங்க வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் இந்த 3 நாள்ல ஒரு சின்ன ஸ்டாக் கூட வாங்கல. மேபி திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுக்கணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இறக்கத்தை குடிச்சதுன்னா அந்த டயத்துல வாங்கிக்கலாம். இல்லைனாலும் மேலே போனா போட்டோம். அதை பத்தி நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அடுத்து பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு 4% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மோதிலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிஎஃப்சி வந்து மேற்கொண்டு மேலே போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபண்டமெண்டலாக சொல்லியிருந்தாலும் சரி, நம்ம டெக்னிக்கலாக ஒன்று இருக்கு. ஏன்னா சம்மர் வரப்போகுது இந்த ஷேர் ஒன்றும் கரண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாங்க. கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் புதுசாக இந்த கம்பெனிகிட்ட கடன் வாங்கி பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இந்த பிஎஃப்சி வந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்இசி கூட மெர்ஜ் பண்ண போகிறது. அதாவது ஆர்இசி தான் பிஎஃப்சிலேருந்து மெர்ஜ் ஆகும். பிஎஃப்சி போய் மெர்ஜ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறதுனால இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்சியர் 27க்குள்ள எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு கடன் வாங்க போகிறத பெருமையாக பகுமானமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. 1.6 ட்ரில்லியன் அளவுக்கான பணத்தை வந்து இந்த ஃபினான்சியலுக்குள்ள நாங்கள் வந்து கடன் வாங்க போறோம்னு இருக்காங்க. கடன் கொடுக்குற கம்பெனி தான் அப்புறம் கடன் வாங்கி தான் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்று டெஸ்லா. இப்போ என்னடா நீ இந்தியன் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கொண்டு வரையேன்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளில் இப்படி பார்த்தா $400 இருக்க அந்த ஷேரை நான் வாங்க சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, வாங்க சொல்ல போறது கிடையாது. என்னோட ஓவரால் சார்ட்டை பார்த்துக்கணும். 2010 வெறும் $1 இருந்துச்சு. ஜஸ்ட் $1 இருந்த அந்த ஷேரோட பிரைஸ் இன்னைக்கு அதை விட 400 மடங்கு. நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் வெறும் 15 வருஷத்துல. சரி இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னு பார்த்தா இந்த ஷேரை வாங்குறதுக்காகவோ எதுக்காகவும் சொல்லலை. இதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக நமக்கு தெரியும். இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஈவில டாமினேட் பண்றாங்க. வேர்ல்டு லெவலில் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இப்போ இந்தியாவுக்கு அப்படியே திரும்பும். இப்போ இந்தியாவில் இப்போதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பூம் அப் ஆகிட்டு இருக்கு. யாரு எம்என்டம் ஆகட்டும், அப்புறம் டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும். அதாவது இவங்க வந்து 4 வீலர்ல 2 வீலர்ல டிவிஎஸ் அப்புறம் ஏத்தர் எனர்ஜின்னு அவங்களா இருக்கிறாங்க. 4 வீலர்ல டாமினேட் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. செடி வந்து இப்பதான் நட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2010லயும் அப்பதான் டெஸ்லா வந்துச்சு. எப்படி வளர்ந்து பெரிய மரமா இருக்குன்னு பாருங்க ஒரு 15 வருஷத்துல. சோ நீங்க லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா ஏற்கனவே வளர்ந்து நிக்கிற ஒரு ஸ்டாக்கை போய் நீங்க பிடிச்சீங்கனாலும் உங்களுக்கு எல்லாம் பணம் பெருசா வளராது. உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பெருசா லெவலா பணத்தை பில்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு எந்த பிசினஸ் டாப்ல இருக்குன்றதை நீங்க கெஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க பெருசா பணத்தை சம்பாதிக்க முடியும். மற்றபடி இல்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல ஹோல்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பெருசா வளர்ந்த ஷேரை போய் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆவரேஜான ரிட்டர்ன் தான் கொடுக்கும், பெருசா ஒன்றும் கொடுத்துறாது. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தாங்க இந்த டெஸ்லா ஷேரை கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இவி பிசினஸ்க்காகவும் கம்பேரிசனுக்காகவும் தான் கொண்டு வந்தேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து இன்னொரு நண்பர் சந்தோஷ் வெள்ளையங்கிரி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்துருச்சு. பாலாஜி அமைன்ஸ் ஆர் சீனஸ் கைண்ட் ஆஃப் மோனோபோலி. அது வந்து ஒரு மோனோபோலியான ஒரு ஸ்டாக் தானே, அப்புறம் ஏன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 50% விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் போய் பார்த்தேன். அவர் கேட்ட உடனே சரி போய் விழுந்திருக்காருன்னு சொல்லி அதான் ஸ்கிரீனர்லயே நமக்கு சார்ட் கொடுத்துருக்காங்களே பார்த்தேன். எந்த டைம்ல விழுந்திருக்கு பாருங்க ப்ரோ. அதாவது ஜூலை 2025 ஆல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 1915 2000 வச்சுக்கிறோமே, 2000 ரூபாய் கிட்ட இருந்த ஷேரு தற்சமயம் ட்ரேட் ஆகிறது பாருங்க 1050 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு சொன்ன மாதிரி ஒரு 45-50% கிட்ட விழுந்துருச்சு. சரி ஓகே, ஜூலைல டாப்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காட்டுது. உடனே நம்மளும் ஸ்கிரீனர்ல போயிட்டு பார்த்தேன். என்ன பாருங்க, மார்ச்சுக்கும் ஜூனுக்கும் இடையில உள்ள கேப்பை பாருங்க, கிட்டத்தட்ட ப்ராஃபிட் அங்க குறைய ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா ஜூனோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 ரிசல்ட் ஜூலைல தான் வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹைல இருந்திருக்கு. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர்ல இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் இயர்ல ஜூன் 2024 46 கோடி கொடுத்துருந்தாங்க. இப்போ 37 கோடி கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் குறைய ஆரம்பிச்சிருக்கா ப்ரோ. அந்த கேட்ட நண்பருக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி அந்த ஷேரோட பிரைஸ் ப்ராஃபிட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஷேர் பிரைஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நீ இப்பதான் அப்படி பண்ணியிருக்கடா செவ்வாழ, அடுத்த குவார்டர்லேஜ் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தா செப்டம்பர் 2025லயும் அப்படியே ஃபிளாட்டான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்ல 2024 செப்டம்பர்ல கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர்லயும் சரி குவார்டர் ஆன் குவார்டர்லயும் சரி பெருசா இல்லை. அப்புறம் என்ன திரும்ப அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கிருந்தே இவ்வளவு ஆரம்பிச்சிருந்த ஷேரு. சரி நீ பண்ண தப்பதான் திருத்திட்டியா அடுத்து 2025 டிசம்பர்லன்னு கேட்டா இவன் இன்னும் திருந்தலமாமான்ற கதையா அடுத்தும் இறங்கி தான் கொடுத்துருக்கான். அப்புறம் எப்படி இயர் ஆன் இயர்லயும் சரி குவார்டர் ஆன் குவார்டர்லயும் சரி பெருசா ரிசல்ட் இல்லை. அப்புறம் என்ன இறக்கி கீழே கொண்டு வந்துட்டாங்க. தற்சமயம் இது 50% போனாலும் சரி 60% இறங்கினாலும் சரி அவங்க குவார்டர்லி ரிசல்ட் சரியா கொடுக்கல அப்படின்னா அது இந்த ஷேர் மட்டும் இல்லைங்க, எந்த பெரிய அப்பட்டக்கர் ஷேரா இருந்தாலும் நம்ம மார்க்கெட்ல அடிச்சு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த நம்ம கேட்ட நண்பருக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காரணத்தினாலதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இவங்களோட பிசினஸ் போய் பார்த்தேன். பிசினஸ் வந்து பார்த்தா ஃபுல்லா வந்து கெமிக்கல் பிசினஸ் தான். அதாவது சில ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் சில ப்ராடக்ட் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. மெயினா இந்தியன் ஆயில் அப்புறம் ஓஎன்ஜிசி கூடயும் டைப் பண்ணிட்டு அவங்களுக்கும் சில கெமிக்கல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கெமிக்கலோட பேரெல்லாம் பார்த்தா வாயிலே நுழையல, எது இல்லாம புதுசு புதுசா பேர் இருக்கு. இந்த மாதிரி கெமிக்கல் பிசினஸ்ல தான் இருக்காங்க. ஏற்கனவே குரூடோட பிரைஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ குரூடோட பிரைஸ் வேற இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பிசினஸ் பண்ணக்கூடிய ஷேர்ல எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிறதா தெரியல. ஸோ அந்த நம்ம இந்த கேட்ட நண்பர் பேர் சந்தோஷ் வெள்ளையங்கிரி ப்ரோ. நீங்க ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா வேற வெள்ள ஆத்தா மேல பாரத்தை போட்டு ஷேரை வச்சுக்கிற வேண்டியதான். புதுசா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணலான்றது என்னுடைய ஒரு சஜஷன் ப்ரோ. நீங்க கேட்கறதுனாலும் கேட்கலாம், கேட்காமனாலும் இருக்கலாம், அது உங்களுடைய ஓன் இஷ்டம். அடுத்து நம்ம பாஸ் சிவாஜி படத்துல வருவார்ல அதே பாஸ் தான், மொட்டை பாஸ். சாரி ப்ரோ சாரி, நம்ம கோச்சுக்காதீங்க. ஜெஃப் பெசோஸ் இவரை பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. அமேசானோட ஓனருங்க. ஃபர்ஸ்ட் இவரை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். எதுக்காக இந்த இவரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு. மெயினா நாம வந்து பெரிய பெரிய பணக்காரங்கன்னு பாக்குறப்ப அவங்க பின்னாடி இருந்து பெருசா சக்சஸ் ஸ்டோரி தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இருக்குன்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா இவரோட வாழ்க்கையில இனிஷியல் ஸ்டேஜ்ல சுத்தமா சக்சஸ் இல்ல. ஏன்னா இவருடைய அப்பாவும் அம்மாவும் இவருக்கு 17 வயசு இருக்கும்போது டிவைஸ் ஆகி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அடி அங்கேயே மனுஷனுக்கு வந்து 17 வயசு தாங்க காலேஜ் படிக்க போற ஸ்டார்ட் ஆகக்கூடிய வயசு. அந்த டைம்லயே சரியான அடி விழுந்துருச்சு. அப்புறம் ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி ஒரு டிகிரி ஒரு மாதிரியா முடிச்சுட்டாரு. சரி டிகிரியை முடிச்சு இவர் அமேசான் ஆரம்பிச்சது எப்ப தெரியுமா? 1994ல. எங்க ஆரம்பிச்சாரு? பெருசா பில்டிங் அப்படியே 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெருசா கம்பெனி வச்சு ஆரம்பிச்சாருன்னா அதுதான் இல்ல, கேரேஜ்ல காரு விடக்கூடிய இடத்துல சின்னதா சிம்பிளா ஆரம்பிச்சாரு. ஜஸ்ட் ஒரு 3 சிஸ்டத்தை வச்சு இந்த பிசினஸ் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவரே சில இன்டர்வியூஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. சரி பிசினஸ் ஆரம்பிச்சாரு. உடனே ஆகா ஓகோன்னு அப்புறம் நிறைய பொருள் கை ஃபுல்லா வச்சிருந்த பிசினஸ் அப்படியே வித்தாரான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஒத்த சல்லி பைசா ப்ராடக்ட் கூட ஒரு கையில கிடையாது. இன்னைக்கு நம்ம அமேசான்ல எவ்வளவோ ப்ராடக்ட் வந்து நம்ம பாக்குறோம். ஆனா அதுல ஒண்ணு கூட இவரோட ப்ராடக்ட் கிடையாது. மத்தவங்க தான் வந்து இ காமர்ஸ் இவரோட வெப்சைட்டை யூஸ் பண்ணி தன்னோட ப்ராடக்ட் வந்து இவர் மூலமா வித்துக்கிறாங்க. இவர் ஜஸ்ட் ஒரு புரோக்கர் தான், ஜஸ்ட் புரோக்கிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய பிசினஸ் அதுதான். அது மட்டும் இல்லாம இவரோட நெட்வொர்க் பார்த்தா 228 பில்லியனுங்க. சரிதான். அமேசான் மட்டும் தான் அப்படி கேரேஜ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பெருசா இருக்கான்னு கேட்டா அமேசான்ல அந்த ஆப்பிள் இருக்குல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருப்பாரு. நான் ஸ்டீவ் ஜாப்ஸ் எழுதின அவரோட ஒரு புக்கு கூட படிச்சிருக்கேன். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் பிசினஸும் கேரேஜ்ல ஆரம்பிச்சதான். அதே இது நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா நிறைய நண்பர்கள் நம்ம நினைச்சிருப்பாங்க என்கிட்ட வந்து கம்மியான பணம் தான் இருக்கு, நான் வந்து ரீட்டைலர் கம்மியான பணம் தான் இருக்கு, என்னால வந்து பெருசா வந்து பணம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா அவங்களோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அவர் கேரேஜ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரங்களா ஆப்பிள் இருக்குது அமேசான் இருக்கிறப்ப நீங்க ரீட்டைல கொஞ்சம் பணம் வச்சிருந்தாலும் உங்களாலையும் கோடிக்கணக்கான அளவுக்கு பணம் வந்து சம்பாதிக்க முடியும் இந்த ஷேர் மார்க்கெட்ல. அது மட்டும் இல்லாம இவர் ரீசெண்டா ஒரு கோட் சொல்லியிருக்காரு. ஒரு பெஸ்டான கோட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இன் லாங் ரன், அதாவது பெரிய ரன்வேல, அதாவது லாங் டேர்ம்ல பெஸ்ட் பிசினஸ் எந்த ஒரு பெஸ்ட் பிசினஸும் அந்த அடாப்ட் ஆயிருன்ற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும்ன்றாரு. என்னன்னா இப்ப இந்த ஐடி பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படுத்து கிடந்து அப்படியே மல்லாக்கா படுத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஷேரும் இந்த ஸ்டாக்ஸுமே ஐடி ஸ்டாக்ஸுமே தற்சமயம் புதுசாங்களை போட்டி யார் வந்திருக்கா? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த கம்பெனிகளும் அடாப்ட் ஆகணும்ன்றாரு. அது அடாப்ட் ஆகிரும், வேற வழி இல்லாம அடாப்ட் ஆகிதான் ஆகணும். ஒருவேளை அடாப்ட் இந்த ஏஐக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகலாம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த நோக்கியாவுக்கு என்ன கதை நடந்துச்சோ அதே கதை தான் நடக்கும்.
இந்த நோக்கியாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 90ஸ் 2000 அதாவது 2000 அந்த ஸ்டார்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, நோக்கியா ஃபோன் தான் வேர்ல்டே ரூல் பண்ணுச்சு. எங்க போனாலும் நோக்கியா தான். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு கம்பெனி இல்லாம அழிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, புதுசு புதுசா வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஆண்ட்ராய்ட யூஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் மேக்க யூஸ் பண்ணாங்க ஆப்பிள்லாம். ஆனா இவங்க என்னமோ 2க்கும் இடையில இல்லாம, எங்களோட ப்ராடக்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட். இதுதான் 1 நம்பர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கடைசி சீட்ல கூட இல்ல பஸ்லயே நீ வராதடான்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நோக்கியா ஃபோனை. ஸோ இந்த மாதிரி தான் எந்த ஒரு பிசினஸ்க்குமே அவங்க புதுசா வரக்கூடிய விஷயங்களுக்கு அடாப்ட் ஆனா மட்டும்தான் மேல போக முடியும். இன்க்ளூடிங் அஸ் நமக்கும் தான். அப்புறம் நீங்க டாடா ஒரு 2% இலக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன, இவங்க புதுசா ஒரு கம்பெனியோட ஏஐ கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. நானும் என்னமோ போய் பெருசா படிச்சு பார்த்தேன். அந்த நியூஸோட அந்த ஸ்லைட்ல கூட போடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஏதோ ஏஐ கம்பெனியோட போட்டு பிசினஸ் வளர்ப்பாங்கன்னு பார்த்தா அவங்களோட ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க அதில் ட்ரைனிங் கத்துக்கிட்டு அதுக்கடுத்து இந்த டிசிஎஸ்ல இருந்து எங்க ஏஐ ப்ராஜெக்டை பிடிச்சி இவங்க வளர்க்குறதுக்குள்ள மத்த வண்டிலாம் முன்னாடி போயிடும். இவங்க அதுக்கடுத்து பின்னாடி மெதுவா பிக்கப் ஆகி போய்கிட்டு இருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு ரீசன்னால இன்னைக்கு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. நான் எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கறதான் தெரியல. அது மட்டும் இல்லாம விப்ரோ பத்தி நான் டிஸ்கஸ் பண்றதுக்காக அங்க கொண்டு வரல. கீழே உங்களுக்கு இதோடைய மத்த ஸ்டாக்ஸ் பியர் கம்பெனிஸ் கம்பேரிஷன்ல காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, ஐடி கம்பெனி எல்லாமே பிஇ கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ், இன்ஃபி, அப்புறம் விப்ரோ, இந்த 3 தான் ஓரளவு கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரியான பிஇல இருக்கு. ஹெச்சி எல்லாம் ஒரு 20 கீழே வரட்டும், அதுக்கடுத்து நம்ம போய் பார்த்துக்கலாம். சரி, இப்ப இந்த இடத்துல எதனால வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா 2 விஷயம். ஒண்ணு, ஏற்கனவே நிறைய அடிச்சு இறக்கியாச்சு. அதனால சிலர் அது ரீட்டைலர்ஸ் ஆகட்டும், புதுசு புதுசா வரக்கூடிய இந்த நம்மளுடைய டொமஸ்டிக்லாம் இருக்காங்களா, இந்த நிப்டியை 3 நாளா ஏத்திக்கிட்டு இருக்காங்க. எதுல போய் வாங்க, ப்ளூ சிப் எல்லாம் சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சில நாட்கள் ஏறிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் சீப்பா இருக்கு. தான் காட்டுறேன் உங்களுக்கு, அதுக்காக சொல்றதுக்காக இந்த ஸ்டாக்ஸ்ல எடுத்துருந்தேன். டிசிஎஸ், இன்ஃபி, விப்ரோட வேல்யூஷன்ஸ் எல்லாம் பாருங்க, நல்லாவே சீப்பா இறங்கி வந்திருக்கு. இன்னமும் மேபி சீப்பா போனாலும் போகலாம். அதுக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல இருக்குதுங்க, மறுபடியும் திரும்ப ஒரு அடி இருக்குது இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு அமெரிக்காவில் ஜெராம் பவுல் என்னத்தையாச்சும் ஒன்று சொல்லி விடுவார். ஒருவேளை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்லி என்னத்தையும் ஒன்று கொளுத்தி விட்டாருன்னா நாளைக்கு அடிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ஓப்பனோட ஃபர்ஸ்ட் 2வது ஸ்லைட்ல காட்டலாம். அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ப்ரீயா ஓப்பனருக்கு முன்னாடியே 400-300 பாயிண்ட் நெகட்டிவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஜெராம் பவுலெல்லாம் என்னத்தையாச்சும் வாயில 2 வார்த்தையை ட்ரம்ப் போறதே போற அந்த மே மாசத்தோட ஒரு பீரியட முடியுது. ஸோ போறதுக்கு முன்னாடி என்னத்தையாச்சும் ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டா நம்மளால முடிஞ்ச வேலையை பார்த்து விட்டு போவோம்னு என்னத்தையோ கொளுத்தி போட்டு போயிட்டாருன்னா நல்லா அடி விழ ஆரம்பிச்சிரும். அடுத்து, ஏய்யா நீ வந்து உனக்கு நான் எதுவும் துரோகம் பண்ணனா, உனக்கு எதுவும் நான் கெட்டது பண்ணியிருக்கேனா, ஏன் என் பொழப்புல வந்து மண்ணள்ளி போடுறேன்னு இந்த மல்டி கமாடிட்டி எம்சிஎக்ஸ் வந்து இன்னைக்கு என்எஸ்சியை பார்த்து கேட்டிருக்கு. ஒரு 2.5% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு பாருங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம். கடந்த ஒரு மாசமா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலம். ஆனா இந்த காலத்திலையும் இந்த எம்சிஎக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கீழ இருந்து அப்படியே ராஜாவாட்டம் மேல ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த எம்சிஎக்ஸ்க்கு வரக்கூடிய மிகப்பெரிய வருமானமே பாத்தீங்கன்னா ட்ரேடிங் தான். இவங்க எதை ட்ரேடிங் பண்றாங்கன்னு கேட்டா, இவங்க ட்ரேடிங் பண்ணாத எதுவுமே கிடையாது. மனுஷங்களை மட்டும் தான் ட்ரேடிங் பண்ணல, மிச்சம் எல்லாத்தையுமே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம 12th கெமிஸ்ட்ரி, நான் 12th படிக்கிறப்ப பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. 12th கெமிஸ்ட்ரி புக்ல அந்த தனிம வரிசை அட்டவணைன்னு எத்தனையோ ஒரு 100 110 மெட்டல்ஸோ ஏதோ இருக்கும். எல்லாத்தையும் போட்டு மனுஷங்க ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காப்பர், இரும்பு, அதான் சொல்லிட்டேன். அதுல இருக்க எல்லாத்தையும் போட்டு எது எதெல்லாம் கிடைக்குமோ எல்லாத்தையும் போட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மெயினா பார்த்தா க்ரூட் ஆயில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தா க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால இவங்க நிறைய பேர் க்ரூட் ஆயில இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த ஷேர் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இவங்களோட பொழப்புல மண்ணள்ளி போட்டது யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம என்எஸ்சி தான். என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இந்த எம்சிஎக்ஸ் வந்து இது நாள் வரைக்கும் நல்லா இதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, இவ புதுசா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களும் வாரோம் ஒத்தை கொத்த வாடான்னு சொல்லி இறங்கிட்டாங்க இவங்க கூட. புதுசா இப்ப என்எஸ்சி வந்து எதுல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரொம்ப நல்லா கோல்டுல தான் ஆரம்பிச்சிருக்காங்க தற்சமயம். கோல்டுல வந்து நாங்க எங்க பிளாட்ஃபார்ம்லயும் வந்து கோல்ட ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க 10% வந்து என்னெல்லாமோ போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க அங்க வீட்டுக்கே டோர் டெலிவரிலாம் கோல்ட பண்றோம்னு சொல்லி என்னென்னலாமோ கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. தற்சமயம் கோல்டுல தான் வந்திருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு கோல்டுல ரெஸ்பான்ஸ் இருக்குன்றத பொறுத்துட்டு திரும்ப எல்லா மெட்டல்ஸ்லயும் இறங்கிடுவாங்க இவங்களும். ஸோ எம்சிஎக்ஸ்க்கு போட்டி ஆள் இறங்கியாச்சு. இதை காரணமா காட்டி இன்னும் சில நாட்கள் இந்த எம்சிஎக்ஸ் வந்து இறங்கினாலும் இறங்கலாம். இதெல்லாம் 2000 ரூபாய் கிட்ட போச்சுன்னா தான் இந்த ஷேரை பத்தி வாங்குறத பத்தி யோசிக்கலாம். அது வரைக்கும் அண்ணாந்து பார்த்து வாய வேணா திறந்துகிட்டு இருந்துக்கிற வேண்டியதான். அடுத்து ஹெச்டிபி ஃபினான்சியல், ஹெச்டிஎஃப்சியை தான் ஒரு பக்கம் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஹெச்டிபி ஃபினான்சியலையும் போட்டு வெளுத்து முரட்டு காட்டிட்டாங்க. தற்சமயம் எவ்வளோ ஒரு 650 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எங்களோட ஐபிஓ பிரைஸே பார்த்தா ஒரு 710 ரூபான்னு நினைக்கிறேன். ஐபிஓ பிரைஸ்ல இருந்தே இப்போ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஜெஃப்ரிஸ் வந்து என்னத்த சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த ஷேர் வந்து தற்சமயம் இருக்க பிரைஸ்ல இருந்து ஒரு 400%, சாரி நண்பர்களே, 40% வந்து ஏற்றத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஷேர் வந்து ஒரு $900 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அந்த ஆர்டிக்கல்ல பாட்டம்ல போட்டிருந்தாங்க. 1 செகண்ட். இப்போ ஒரு $644 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜெஃப்ரிஸ் வந்து தற்சமயம் வந்து $740 இருக்கு. இங்க இருந்து இது வந்து ஒரு $890 ரேஞ்சு வரைக்கும் இல்லையே, $900 ரேஞ்ச் வரைக்கும் எங்கடா போட்டிருக்கீங்க? இங்க போட்டிருந்தாங்க நண்பர்களே, படிச்சேன். ஒரு $900 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு இந்த ஷேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனுச்சுன்னா சந்தோஷம் தான். அதுக்காக போகணும்னு சொல்றதுக்காக இந்த ஷேரை போய் இப்போ போய் வாங்கலாமான்னு கேட்டா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த இருக்கு பாருங்க. ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு $900 வரைக்கும் போறதுக்கு டார்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை விட நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய, அதாவது நல்லா பிசினஸ் மீன்ஸ் இதை விட நிறைய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய என்பிஎஃப்சி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அது பக்கமா போய்க்கிற வேண்டியதான். இப்ப இந்த மெர்கண்டைல் பேங்க் என்ன ப்ரோ, மெர்கண்டைல் ப்ரோ சம்பந்தமே இல்லாம கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா சம்பந்தம் இருக்கு. இந்த ஹெச்டிபி ஃபினான்சியல் வந்து ஐபிஓட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி இந்த மெர்கண்டைல் பேங்கும் ஒரு காலத்துல ஐபிஓ விட கீழே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் $500 ரேஞ்சுக்கிட்டே எப்போ சம்திங் அந்த ரேஞ்ச் பக்கம் $515 எவ்வளோ ரேஞ்சுக்கும் வந்து ஐபிஓ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எதனால நான் சொல்றேன்னா, அந்த ஐபிஓ மெர்கண்டைல் பேங்க் ஐபிஓக்கு வந்த டைம்ல தாங்க நான் ஷேர் மார்க்கெட்டே உள்ள இருந்தேன். மெயினா சொல்லணும்னா பேப்பர்ல இந்த மெர்கண்டைல் பேங்க் ஐபிஓ வந்ததை பார்த்துட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளேயே வந்தேன். அதனால ஞாபகம் இருக்கு. அங்க $510 $520 இருந்து $400 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 20% மேல கீழே போச்சு. அங்க இருந்து கீழே அப்படியே படுத்து தவண்டு உருண்டு ஒரு மாதிரி இப்ப ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாக் மாதிரி இந்த ஹெச்டிபி ஃபினான்சியலும் ஒரு மாதிரி மேல போச்சுன்னா சந்தோஷம் தான். ஏன்னா ஐபிஓ பிரைஸோட கீழே தானே இருக்கு. அதனால அடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நிப்டியோட இந்த சார்ட்டை பார்த்துருவோம். இன்னைக்கு ஓவராலா 190 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறி இருந்தாலும் டாப் ஹையரா ஏறி இருக்கிறத பார்த்தா அந்த ஜியோ ஃபினான்சியல் தான். காரணம் என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே எட்டர்னலுக்கு வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம். நிறைய வந்து ரேட்டிங் ஏஜென்சி இது ஒரு 80% இப்போ இருக்க பிரைஸ்ல இருந்து ஒரு 80% போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 80% போகும்னு சொன்னதுனால ஏறி இருக்கு. ஜியோ ஃபினான்சியல் எதுக்கடா நீ சம்மந்தமே இல்லாமல் ஏறி இருக்குன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இல்லை, சம்மந்தம் இருக்குங்க. ரிலையன்ஸ் ஜியோல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஓ வந்து நாங்கள் லிஸ்ட் ஆக போறோம். ஸோ நீங்க ஒரு 17 பேங்குக்கு வந்து ஆஃபர் விட்டுருப்பாங்கன்னு பார்க்குறேன். எங்க ஐபிஓ நீங்க விட்டு கொடுக்குறீங்களா, நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களான்னு. இப்ப இது அப்படியே இன்னொரு விஷயத்து கூட நம்ம கம்பேர் பண்ணி வைப்போம். ரிலையன்ஸ் வந்து நான் ஆயில் பிசினஸ் சொல்றேன். அமெரிக்கால ஒரு 300 பில்லியன் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவர்கிட்ட வந்து பெருசா ரிசர்வ்ல 8 லட்சம் கோடி தான் வச்சிருக்காரு. எப்படி வந்து அவ்வளவு பணத்தை வந்து கொண்டு வர போறாருன்னு. இப்ப நேத்து ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம். சவுத் கொரியால இருக்கக்கூடிய சாம்சங்கோட வந்து டைப் பண்ணிருக்காரு. டைப்னா சும்மாவா டைப் பண்ணுவாரு. உனக்கு நான் வந்து கிரீன் அமோனியா தர்றேன், அப்ப அதுக்கு பதிலா நீ என்ன தருவேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து வாங்கிடுவாரு. அந்த பணத்தை அங்க அமெரிக்கால அந்த ஆயில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்ப புதுசா பாருங்க, ரிலையன்ஸ் ஜியோ வேற கொண்டு வராரு. இதுல இருந்து வர பணத்தை மேக்சிமம் அதேக்கு மேலதான் போடுவாங்க. ஏன்னா அவர் தானே ஓனர், எங்க வேணாலும் போடலாம். ஒருவேளை அவர் அமெரிக்காவுக்கு அந்த பணத்தை கொண்டு போனாலும் கொண்டு போவாரு. இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த ஜியோ வந்து ஏறி இருக்குது. அதுக்கடுத்து வாரி எனர்ஜிங்க, வாரி எனர்ஜி பிரீமியர் எனர்ஜி. இப்போ வாரி எனர்ஜிஸ் அப்புறம் பிரீமியர் எனர்ஜி இந்த 2 ஷேரையுமே சில நாட்களுக்கு முன்னாடி அடிச்சு அப்படியே உருட்டுனாங்க திரல போட்டு. காரணம் என்னன்னா, நம்ம நாட்டாம தான், வேற யாரு, அவர் ஒரு ஆளால தான் முடியும் தற்சமயம் ஷேரை வந்து ஏத்துறதுக்கும் ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் பண்றதுக்கும். என்ன ஒரு வார்த்தையை பிட்ட போட்டாரு, நாங்க எல்லா சோலாருக்கும் 126% டாக்ஸ் போட்டுவேன் அப்படின்னு சொன்னதுனால இறங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் என்ன, எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் ஒரு 3 நாள் தாங்க. அந்த 3 நாள் வந்து பெருசா இறங்கும், இல்லை பெருசா ஏறும். அப்புறம் அதுக்கடுத்து ஒரு மாதிரியே ஃபிளாட்டா போகும். அப்புறம் அதுக்கடுத்து ஏதோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா வேகமா ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஷேர் பார்த்தா ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. போய் பார்ப்போம் சார்ட்ல. டெக்னிக்கலா ஒரு விஷயம் இருந்திருக்கு. என்னன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்க. ஏற்கனவே இந்த ஏப்ரல் லாஸ்ட் இயர்ல ஒரு இடத்துக்கு லோ வந்துச்சு. அங்கிருந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் போடும்போது இந்த இடத்துல கட் பண்ணி திரும்ப மேலே ஏறிச்சு. திரும்பவும் அதே லோ கிட்ட வந்துட்டு கீழே போகாம திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இப்போ அப்படியே மேலே போயிருமான்னு கேட்டா, கீழே மட்டும்தான் நீ ட்ரெண்ட் லைன் வரவியடா மாப்பிள்ள, மேல பாரு ஒரு டபுள் டாப் வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி கரெக்டாக இந்த டபுள் டாப் பக்கமா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல டபுள் டாப் அடிச்சதுன்னு ஒரு ஷேரு அங்கிருந்து அது பிரேக் அவுட்டே மேலே போச்சுன்னா நல்லா போகும். இல்லைன்னா ஷேர் வந்து கீழே தான் வரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்று வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இன்ஃபோசிஸ் மேலே போயிட்டு $2000 இருந்து அப்படியே கீழே அடிபாதாளத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து வாரி எனர்ஜிஸ் அந்த டபுள் டாப் மாதிரி, அதாவது ஓவரால் ஆல் டைம் டபுள் டாப் இல்லை, ஷார்ட் பீரியட்ல இந்த டபுள் டாப் அடிச்சுட்டு மேலே போகுதா இல்லை திரும்பவும் கீழே வருதா அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்ன பண்ணுது அப்படின்னு. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.